வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீல் அண்ட் ரியல். 50 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலமா ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா ஜொலிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சு அவரோட ஸ்டைலாலையும் நடிப்பாலையும் ஒரு துடிப்பான பேச்சாலையும் அவர் இந்த உயரத்தை அடைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்தை யாருமே அவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. டிசம்பர் 12 அவருடைய பிறந்தநாள். ரீல் அண்ட் ரியல் சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இப்போ அவரை பற்றி தான் பேச போகிறோமா அப்படின்னா இல்லைங்க, அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட அவரை பற்றி பேசல, அவர் நடித்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ரஜினி திரையுலகுக்கு அறிமுகமாகி 25வது ஆண்டு சிறப்பிக்கும் விதமா அவர் நடித்த படைப்பா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரஜினியோட தயாரிப்புல அவருடைய கதையில KS ரவிக்குமார் இயக்கியிருப்பாரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய மாஸ், மிகப்பெரிய ஹிட். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த படத்தில் எல்லாமே இருக்கும். கம்ப்ளீட்டாக ரஜினியிசம் அப்படிங்கிறது 100% இந்த படத்தில் இருக்கும். மற்ற எல்லா படங்கள்லையும் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த படம் அந்த அளவுக்கு கட்டமைக்கப்பட்டதுங்க. சரி, இந்த படத்தை 25 ஆண்டுக்கு அப்புறமா திருப்பியும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி தானே எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பற்றி ஏன் நம்ம பேசணும் அப்படின்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட். அதுக்கு என்ன காரணம்? 25 ஆண்டு காலமா ஏன் இந்த படம் இவ்வளோ பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு இருக்கு? இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு? இந்த படத்துல என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கு? ஏன் இவ்வளோ பெருசா இந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் 4K தொழில்நுட்பத்துல. எத்தனை பேர் பார்க்க தயாரா இருக்கிறீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப அந்த படத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ரஜினிகாந்த் தயாரிப்புல KS ரவிக்குமார் இயக்கத்துல ரஜினியோட கரிஸ்மா, மாஸ், காதல், குடும்பம், துரோகம் அப்படின்னு கம்ப்ளீட் பேக்கேஜோட எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படையப்பா. இது முழுக்க முழுக்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தியேட்டரை விட்டு நகராம அசையாம எல்லாத்தையுமே பார்க்க வச்ச படம்னு சொல்லலாம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளோ மாசா இருக்கும். இந்த படத்துல நீலாம்பரி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் கேரக்டர், முழுக்க முழுக்க ஒரு ஆன்டாகனிஸ்ட் மையப்படுத்தின ஒரு கதை. ரஜினிங்கிற ஒரு மாஸ் இருந்தனால மட்டும்தான் இந்த படம் ஹீரோ பக்கம் கொஞ்சம் திரும்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க நீலாம்பரியோட கேரக்டர் தான் இதோட மையம். சரி, இந்த படத்துல அப்படின்னு இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா ரஜினி, ரம்யா கிருஷ்ணன், சௌந்தர்யா, ராதா ரவி, நாசர், மணிவண்ணன், காமெடிக்கு செந்தில், ரமேஷ் கண்ணா, அப்புறம் பிரகாஷ் ராஜ், மன்சூர் அலிகான், இப்படி எக்கச்சக்க பேர் நடிச்சிருக்காங்க. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் கௌரவ தோட்டத்துல, அதாவது ரஜினிக்கு அப்பாவும் நடிச்சிருப்பாரு, லட்சுமி அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல எல்லா கதாபாத்திரமும் அவ்வளவு சிறப்பா இருக்கும். சரி, இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த படம் ஃபேமிலி பேஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்துல குடும்பம் அப்படின்னா ஒரு பணக்கார குடும்பம், ஒரு ராஜ வம்சத்துல இருக்கிறவங்க, அதுக்கான பாரம்பரியம், கௌரவம் எப்படி தொடர்ந்து காப்பாற்றப்படுது அப்படிங்கறத அழகா காட்டியிருப்பாங்க. கதைப்படி சிவாஜி ஊராரால பயங்கரமா மதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய மனுஷன். ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா சொத்தை பிரிக்க சொல்லி தம்பியான மணிவண்ணன் சொல்ல, எதுக்குப்பா சொத்தை பிரிக்கணும், எல்லாமே உனக்கே வச்சுக்கோன்னு சொல்லி சிவாஜி கணேசன் விட்டு கொடுத்துறாரு. அதுக்கப்புறமா கடைசியா நான் வாழ்ந்த வீட்டுல ஒரே ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி உட்கார அப்படியே அவரு இறந்துறாரு. இதுக்கப்புறமா ரஜினிகாந்த் இந்த பாரம்பரியத்தை, இந்த கண்ணியத்தையும் எப்படி கட்டி காப்பாத்தி கொண்டு போறாரு அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அவருக்கே உண்டான அந்த கிளாஸ், அந்த மாஸ் எல்லாமே இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரம்யா கிருஷ்ணனோட இன்ட்ரோ செம்ம பயங்கரமா இருக்குங்க. அதாவது உங்களுடைய ஆட்டிடியூட், கான்ஃபிடென்ட், காஸ்டியூம், ஒரு 90sல இந்த மாதிரி ஒரு வில்லிய, ஏன் தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு வில்லன் ரோலை நம்ம பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோ அழகா இருக்கும். அந்த கேரக்டர் அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி திறமை உள்ள ஒரு ஆர்டிஸ்டை நம்ம பார்த்துருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்களை விட இந்த கேரக்டரை இவ்வளோ சிறப்பாக யாருமே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்ட்ரோ சூப்பராக இருக்கும். குறிப்பாக ரஜினி கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுற விதம், அந்த ஆட்டிடியூட் சூப்பராக இருக்கும். படைப்பா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஏன்னா எனக்கே உனக்கு பிடிச்சிருக்கே, சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை விரும்புவாங்க, ஆனால் நான் உன்னை விரும்பியிருக்கேன்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டைலாக்லாம் பேசுவாங்க. அப்புறம் நீ கள்ளசாரத்தை தட்டி கேட்கும் போதும் சரி, அந்த காலை அடக்கும் போதும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அவங்க சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட ஒரு 5 ஃபேஸை பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, கல்யாணம் பண்ண இந்த மாதிரி ஒரு ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி அவங்களோட ஸ்டைலில் சூப்பராக சொல்லுவாங்க. நான் வச்சிருக்கிற பங்களா வந்தாலும் சரி, என் பெட்ரூம் வந்தாலும் சரி, என் வீட்டு நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. உடனே ரஜினி சிம்பிளாக, இல்லை நான் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் யாரை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் சௌந்தர்யா கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கும். சௌந்தர்யா கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக, ரொம்ப ஒரு ரவுண்டட் பொண்ணு எப்படி இருப்பாங்க, ஒரு வில்லேஜ் அந்த இதில் ரொம்ப அழகாகவே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த பொண்ணு தான் ரஜினிக்கு பிடிக்கும்னு சொல்லும் போது இது நீலாம்பரியால் தாங்க முடியாது. ரம்யா கிருஷ்ணன் அந்த ரோல் அவங்களால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு
இதை வந்து எப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருப்பாங்க. இந்த பழி உணர்வு அப்படி வந்துடும். அதாவது எப்படின்னா இந்த கேரக்டர் வந்து எப்படின்னா நான் இதுலேயும் தோத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல பயங்கரமாக இதில் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் ராதா ரவி லட்சுமி வீட்டுக்கு பொண்ணு கேட்க வராங்க, அதாவது ரஜினி வீட்டுக்கு பொண்ணு கேட்க வராங்க. சரி நீ போ நான் வரேன், அதாவது உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்த இடத்துல சௌந்தர்யா வீட்டில் தட்ட மாத்த இவருக்கு ராதா ரவிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் வந்துடும். அந்த அவமானத்தில் ராதா ரவி இறந்துருவார். சரி இது எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரம்யா கிருஷ்ணன் பயங்கரமாக பிளான் பண்ணுவாங்க. நீலாம்பரி ஃபர்ஸ்ட் சேலையை பரிசாக கொடுப்பாங்க. அது ரெட் கலர் சாரி, அதை கட்டிட்டு போகும்போது மாடு தருத்தம். ஆனால் ரெட் கலர் சாரியை கட்டிட்டு போனால் மாடு தருத்தமா என்ன உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது அதுலேருந்து காப்பாற்றப்படுவாங்க. அதுக்கப்புறமா விஷப்பாலை கொடுப்பாங்க. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணது இதை மறந்துடாம குடிச்சிரு அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு குடிக்கும்போது அந்த பால் கொட்டிடும் பாம்பு வந்து. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். இதுலேயும் காப்பாற்றப்பட்டுருவாங்க. அப்புறம் கல்யாணம் ஒரு கையில் நடந்துடும். அதில் இவ்வளோ போய் நான் ஒரு வேலைக்காயிட்டு தோத்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த அவமானத்தில் அந்த கோவத்தில் அந்த விரக்தியில் தன்னைத்தானே சரிப்படுத்திக்குவாங்க. ஒரு ரூமுக்குள்ளே இருந்துக்குவாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இப்படி தான் இந்த கதை அப்படி நகரும். கிட்டத்தட்ட 20 வருஷம் அப்படி போகும். இதில் அழகான நரேஷன் வச்சிருப்பாங்க. யார் மூலமா? நாசர் மூலமா. இந்த படத்தில் நாசர் ரொம்ப அழகா, அதாவது ரம்யா கிருஷ்ணன் கண்ணன் நடிச்சிருப்பாரு. இந்த நரேஷன் ரொம்ப அழகா இருக்கும். 20 வருஷமா என்னோட வசதி எவ்வளோ பெருகிட்டு இருக்கு, ஏன்னா அமைச்சராக இருப்பாரு, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் நீலாம்பரி சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்த நரேஷன் வச்சிருப்பாங்க. அவர் மூலமா சொல்ல வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கதை 20 வருஷமா கழிச்சு இப்படி நகருங்க. அதாவது அமைச்சர் வந்து மீட்டிங்க்கு போயிட்டு இருப்பாரு. அப்பதான் மணிவண்ணன் வந்து கெஞ்சுவாரு, நான் வந்து இருக்கிற ஒரே ஒரு வீடு மட்டும்தான், அதுவும் போகிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, உன் பிள்ளைங்க குடிச்சிட்டு கூத்தாடினா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உதறிட்டு போயிடுவாரு. அப்புறமா மன்சூர் கான் வந்து வீட்டில் இருக்க பொருட்களை தூக்கி வெளியேறும் போது தான் ரஜினிகாந்த் வந்து வட்டியோட அந்த அமௌண்ட்ல கொடுத்து அந்த வீட்டை மீட்டு கொடுத்து காப்பாற்றுவார். ஸோ அப்போ அதில் வந்து மணிவண்ணன் திருந்திடுவார். ஸோ இந்த படத்தில் இப்படி ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறமா ரஜினியோட பொண்ணா பிரீதா விஜயகுமார் நடிச்சிருப்பாங்க. கல்யாணம் எப்படி நிச்சயம் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த படைப்பு முன்னாடி, அதாவது 6 படைப்பு முன்னாடி அந்த வெயில்லாம் வச்சு முன்னாடி கேட்பாங்க, உனக்கு இந்த பையனை கட்டிக்க சம்மதமா அப்படின்னு பொண்ணுக்கிட்டையும், உனக்கு இந்த பொண்ணை கட்டிக்க சம்மதமா அப்படின்னு பையன்கிட்டையும் கேட்பாங்க. இது வழக்கம். இது சிவாஜி கணேசன் அந்த காலத்துல இருந்து, அதாவது அப்பா சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த அதுலேருந்து இந்த பாரம்பரியம் எப்படி நடக்கும். இதில் ரஜினிகாந்தோட பொண்ணு இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி இதை நான் அவமானமாக நினைக்க மாட்டேன், என் பொண்ணை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க. சௌந்தர்யா அடிப்பாங்க, என்ன தைரியம் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா நீ அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன், ஏன் அதை சொல்ல முன்னாடியே சொல்லன்னு சொல்லும்போது, இல்லை உடனே சொல்ல வேணாம், உடனே சொன்னால் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நீலாம்பரி ஆண்டி தான் சொன்னாங்க. எல்லா ஊர் முன்னாடி சொன்னா தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீலாம்பரி ஆண்டி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ரஜினி கேட்பாரு, நீலாம்பரிக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. இல்ல நீலாம்பரி ஆண்டியோட அண்ணன் பையனை தான் நான் விரும்புறேன் சந்துரு அப்படின்னு சொன்னேன். உனக்கு நல்லா தெரியுமா அந்த பையன் உன்னை விரும்புறான் அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பா நான் உங்க பொண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்பதான் 20 வருஷத்துக்கு அப்புறமா நீலாம்பரியும் படையப்பாவும் மீட் பண்ணுவாங்க அந்த வீட்டில். அந்த இதெல்லாம் செம்ம மாசா இருக்கும். அந்த ஊஞ்சல் எடுத்து போட்டு உட்கார்றதெல்லாம். இந்த சீனை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மீட் பண்ணும்போதும் இந்த டைலாக் சூப்பராக இருக்கும். மின்சார கண்ணா உன்னையே எல்லாத்துக்கும் பிடிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்று விட்டு போகல, கூடவே பிறந்தது என்றைக்கும் போகாது அப்படின்னு சொல்லி ரஜினி ஸ்டைலில் சொல்கிற அந்த டைலாக் இருக்கட்டும், எல்லாமே வந்து செம மாசா இருக்கும். அப்புறமா எதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது, உங்கள் வீட்டு பையன் என் பொண்ணை விரும்புகிறான்னு சொன்னோன்னே ரம்யா கிருஷ்ணன் வந்து நாசர் கிட்ட சொல்லுவாங்க, உன் பையனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி. பையன் வந்தோடனே, இவர் பொண்ணை நீ விரும்புறியாமலப்பா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நிறைய பேர் விரும்புகிறாங்க, அவங்களாம் நான் விரும்ப முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த டைலாக் வந்து ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு அப்பாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி தான் சொல்லும்போது பயங்கர கடுப்பாகி நாசர் சொல்லுவார், என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும், இந்த பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு தயவுசெய்து வந்து அது அமைச்சர் கல்யாணம் உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்புறமா ரஜினி அந்த கல்யாணத்துக்கு போவார். இதில் நமக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் காமிப்பாங்க. சூப்பராக இருக்கும். எப்படி அந்த பையனுக்கு சம்மதம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த ரஜினி வந்து ஃபோட்டோ காட்டுங்க, சௌந்தர்யாவோட ஃபோட்டோ காட்டி, இந்த ஃபோட்டோ பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நான் உண்மையிலே விரும்புகிறேன், ஆனால் என் நீலாம்பரி ஆண்டி நினச்சதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னேன், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அந்த கல்யாணத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கல்யாணத்தில் பிரகாஷ்ராஜ் போலீஸாக இருப்பார், பாதுகாப்புலாம் கொடுப்பாரு. ஸோ சூப்பராக இருக்கும். அந்த சீன்லாம் ரொம்ப சமமாசாக இருக்கும். அப்போ தான் அந்த மாப்பிள்ளை உங்கள் பக்கம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, மாப்பிள்ளை விரும்பினா நீங்கள் கூட்டு போகலாம் மிஸ்டர் படையப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. ஸோ இங்கே தான் எப்படினாலும் பரவாயில்ல இதை தடுக்கணும்னு சொல்லி நாசர் வந்து போகும்போது, நானும் கூட வரேன்னு சொல்லி நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் இந்த கேரக்டர் போகும்போது, அப்போ தான் அந்த கிளைமேக்ஸ் சீன் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்டு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு நினச்சியா, நான் சாதாரண பொம்பளை இல்லை நீலாம்பரின்னு சொல்லி சூப்பராக இருக்கும் அந்த டைலாக்லாம். ஸோ நீலாம்பரி வந்து கடைசியில் மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு, அப்படின்னு நான் கேட்பேன் நினச்சியான்னு சொல்லி ஒரு செம்ம ஆட்டிடியூடாக டைலாக்லாம் பேசுவாங்க. அந்த டைலாக்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்ம மாசாக இருக்கும். எல்லாமே அந்த ஆட்டிடியூட், அந்த திமிரு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அதுதான் கடைசியில் அவங்க இறந்துருவாங்க. இந்த
கேரக்டரில் தான் அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி அந்த இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீலாம்பரி கேரக்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது அந்த ரம்யா கிருஷ்ணனை தவிர வேறு யாருமே அதை காட்டியிருக்க முடியாது. அந்த ஆட்டிடியூடு அந்த எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இது காமெடி அப்படின்னு பார்க்கும்போது செந்தில் இதை மறக்கவே முடியாது. செந்தில் எப்போன்னு பார்க்க போவாங்க, அப்போ ரஜினி ஷர்ட்டை வாங்கி போட்டிருப்பாரு. மாப்பிள்ளை இவர் தான், போட்டுக்க சட்டை என்னது இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாடுலேஷன் சொல்லும் போது படையப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி போகிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அப்பெல்லாம் ரொம்ப ஒரு அல்டிமேட் காமெடி. ஸோ அந்த மாதிரி அனுமோகன் ஏனுங்க த கோயம்புத்தூர் ஸ்டைலில் பேசுவார். ஏனுங்க பாம்பு புத்துக்களை கை விட்டு எப்படிங்க பாம்பு எடுத்துங்க, பாம்பு கட்டிக்கலையாங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருடைய போர்ஷன் பை ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா ரஜினி லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது இது எல்லாமே அந்த வைக்கப்படுறது எல்லாமே கலந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குங்க இந்த படம் பார்க்குறதுக்கே. ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஏன் இந்த படத்தை பற்றி இவ்வளோ பேசணும் அப்படின்னா இந்த படத்தோட ஜேர்னி நம்ம தெரியும் பார்க்குறோம் எப்படி இந்த படம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சொல்லியே ஆகணும், செம்மையாக தரமாக இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே. இதில் மொத்தம் 5 பாடல்கள் எல்லாமே வைரமுத்து தான். இதில் எம்பேரு படையப்பா எஸ்பிபி வாய்ஸில். எப்பவுமே ரஜினி படம் அப்படின்னாலே இன்ட்ரோ சாங் எஸ்பிபி தான் பெரும்பாலான படங்களில் அது ஹிட் ஆயிரும் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வழக்கம். அதே மாதிரி தான் இந்த படமும் ரொம்ப மாசா ஹிட் ஆச்சு. அப்புறம் மின்சார பூவே இந்த பாட்டு நிறைய பேரோட ஆல் டைம் ஃபேவரட், என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டும் கூட தான். இந்த பாட்டு முதல்ல சீனிவாஸ் ட்ராக் தான் பாடியிருக்காரு, ஹரிகரனை வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனிவாஸ் பண்ண அந்த ட்ராக்கே ரஜினிக்கு பிடிச்சி போக இதே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் சீனிவாஸ்க்கு. ஏன்னா யார் இந்த சிங்கர்னு திரும்பி பார்க்க வச்சது பாடல்னா அது இந்த பாடல் தான். அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி வந்தீங்க ஒரு ஃபோக் எஸ்பிபி ஹரிணியும் பாடியிருப்பாங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். கிக்கு ஏறுதே இந்த சாங் மனோ வாய்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கும் அந்த சாங்குமே. அப்புறம் ஒரு எனர்ஜெட்டிக் சாங்னே சொல்லலாம் அந்த சாங் கிக்கு ஏறுதே. அப்புறம் வெற்றி கொடிகட்டு இந்த பாட்டு ஒரு மோட்டிவேஷனல் சாங். இதெல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். இது போக பிஜிஎம் சூப்பராக இருக்கும். ரஜினியோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு ஒவ்வொரு மூவுக்கும் அதெல்லாம் செம்ம மாசாக இருக்கும். அதே மாதிரி நீலாம்பரி கேரக்டர் அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த படத்தை நிறைய தடவை தேட்டரில் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாமே. அதுவும் இப்போ இந்த 4K எஃபெக்டில் அந்த சவுண்ட் குவாலிட்டியில் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு பிஜிஎம் ஒன்று சூப்பராக இருக்கும், லவ் ட்ராக் இந்த மவுத்தார்கன். அதில் இந்த சுற்றி வந்து பாட்டோட அந்த பிஜிஎம் மவுத்தார்கனில் கொடுத்துருவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் ரஜினி கே சுரேஷ்குமார் இந்த காம்போ முத்து படத்தில் பண்ணிருக்காங்க. அந்த படத்துலையுமே பாடல்கள் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா கே சுரேஷ்குமார் ரஜினி ஏஆர் ரஹ்மான் காம்போ நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோச்சரியான், லிங்கா, இந்த மாதிரி படங்கள்லாம். இது எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் சாங்ஸும் சரி பிஜிஎமும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் நடித்த நீலாம்பரி கேரக்டருக்கு இதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா தான் அப்படின்னு சொல்லி ரஜினி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்களோட கால் சீட் கிடைக்காம போக நக்மாவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஏன்னா நக்மா இதுக்கு முன்னாடி ரஜினியோட பாட்ஷா படத்தில் நடிச்சிருந்தாலும் கே சுரேஷ்குமார் டைரக்ஷனில் பிஸ்தா படத்தில் அவங்களும் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக தான் படிப்பாங்க அந்த கேரக்டர். அதனால அவங்கள ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கால் சீட் கிடைக்காம போக தெலுங்கு படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோல் பார்த்து கே சுரேஷ்குமார் பிடிச்சி போக ரம்யா கிருஷ்ணனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. காஸ்டியூம்லாம் போட்டதுக்கப்புறம் ஓகேன்னு தோணுச்சு. நடிப்பு பார்த்ததுக்கப்புறம் ரஜினிக்கு டபுள் ஓகே. ஸோ செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி சௌந்தர்யா அதுக்கு முன்னாடி அருணாச்சலம் படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நடிப்புமே ரொம்ப நல்லா இருக்கும். இதில் இன்னொரு பக்கம் சிறப்பான விஷயங்கள் எக்கச்சக்கமான அம்சங்கள் இந்த படத்தில் இருந்தனால தான் இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் 1999ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன மற்ற படங்களோட இந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த படம் வந்த அந்த காலகட்டத்தில் வாலி இந்த படமும் வந்துச்சு. அந்த படமும் ஹிட்னாலும் இந்த படத்துக்கு நிகராக எந்த படமும் நிற்க முடியாது. ஏன்னா ரஜினி படம் வருதுன்னா அந்த படத்துக்கு நிகராக எந்த படமும் நிற்க முடியாது. ஸோ இந்த படத்தில் 100% ரஜினி ஈசம் இருக்குங்க. ஏன்னா இந்த நீலாம்பரி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் கேரக்டருக்கு முன்னாடி ரஜினி ஈசம் இல்லை அப்படின்னா இது கண்டிப்பாக முழுக்க ஒரு ஆன்டாக்னிஸ்ட் ஓரியன்ட் படமாக மட்டுமே இதாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஈடு கொடுத்து ஒரு கேரக்டர் வரணும்னா, ஒரு படைப்பா கேரக்டர் வரணும்னா அந்த கேரக்டர் ரஜினியால் மட்டும்தான் பண்ண முடியும். ரஜினிகாந்த் இந்த படத்தை சொல்லும் போது கல்கி எழுதின பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய நந்தினி கேரக்டர் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த கேரக்டர் உருவாக்குனாரு. ஸோ தான் பிற்காலத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் இந்த படத்தை பற்றின விமர்சனங்கள் பயங்கரமாக வரும்போது அப்போ வந்து பிரிண்ட் மீடியாலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்லை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க, அந்த மேனரிசம் எல்லாமே அப்படின்னு சொல்லி பிரிண்ட் மீடியா எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த படக்குழுவினர் இது யாருமே மறுக்கவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க இந்த படம் பயங்கர ஒரு மாஸ் ஹிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எப்படியும் எல்லாருக்குமே ரொம்ப
பிடிச்ச ஒரு படமாக இந்த படம் இருந்துச்சு அப்படின்னா அது மிகையாது. நீங்கள் இந்த படம் எத்தனை தடவை தேட்டரில் பார்த்துருக்கீங்க, இல்லை டிவியில் பார்த்துருக்கீங்க, பார்க்கும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு, தேட்டரில் பார்த்துட்டீங்களா, பார்த்தா அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த படம் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ படம் ரீரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 4Kல இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட ஹார்ட் பீட்டே நீலாம்பரி கேரக்டர் தாங்க. ஏன்னா ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேரக்டர் நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டிருக்கும். அவங்க நிறைய அம்மன் படங்கள் நடிச்சிருக்காங்க, சாமி படங்கள் நடிச்சிருக்காங்க, பாகுபலியில் ராஜமாதா கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறமா இந்த படம் கொடுத்த டேர்னிங் பாயிண்ட் தான். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டா, மிகப்பெரிய ஒரு நடிகையை காட்டினது இந்த படைப்பால தான். படைப்பா தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சிச்சு. ஸோ இந்த படம் த ஜேர்னி இங்கே முடியுதுன்னு சொல்ல நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி